தந்தை, மைந்தன், தூய ஆவியின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த ஆசீர்வாதமான தியான வேலையில வந்திருக்கிற நம் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நாம் அதிகமாக விதைக்கிற பொழுது அதிகமான பலனை கடவுள் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த விவசாயத்துல விவசாயிகள் தங்களுக்கு எந்த அளவுக்கு நிலம் இருக்குதோ அதற்கு ஏற்றாற் போல விதைப்பாங்க. அதிகமான நிலம் இருப்பவர்கள் அதிகமான விதைகளை விதைப்பார்கள். குறைவான நிலம் இருப்பவர்கள் குறைவான விதைகளை விதைப்பார்கள். இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, நிலம் இல்லாதவர்கள் தன்னுடைய வீட்டு ஓரத்துல வீட்டு மாடியில என்ன பண்ணுவாங்க, தொட்டிகளில விதைப்பாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குள்ள அந்த விவசாயம் செய்ய வேண்டும், எல்லாருக்குள்ள அந்த விதைக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான ஆசை சிந்தனை இருக்குது. அப்ப அதை விதைக்கும் போது ஒரு காரணம் பார்க்கிறோம், யாரு எந்த அளவுக்கு விதைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக என்ன பண்றாங்க, அறுவடை செய்யறாங்க. குறைவாக விதைப்பவர்கள் குறைவாக அறுவடை செய்கிறார்கள், அதிகமாக விதைப்பவர்கள் அதிகமாக அறுவடை செய்கிறார்கள். அப்போ நமக்கு ஒரு காரணம் வெளிப்படுது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம அறுவடை செய்யலாம். அதே போல நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும், அறுவடை செய்ய முடியும். இதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுது, நம்ம விதைக்க வேண்டும். நம்ம விதைக்கிற பொழுது இரண்டு காரியம். ஒன்று, நம்ம எந்த அளவுக்கு நம்ம விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அறுவடை செய்யலாம். நாம குறைவாக விதைக்கும் பொழுது குறைவாக அறுவடை செய்யலாம், அதிகமாக விதைக்கும் பொழுது அதிகமாக நம்ம அறுவடை செய்யலாம். அப்போ இது விவசாயத்தை மாத்திரம் குறிக்கவில்லை, மாறாக நம்முடைய வாழ்வில் கூட குறிக்கிற விதமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில கூட சரி, நம்ம எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு நாம் மன்னிக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமோ, நாம் எந்த அளவுக்கு பிறருக்கு இறங்குறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு இறங்குவார். கடவுள் அந்த அளவுக்கு நமக்கு இரக்கம் காட்டுவார். கடவுள் நமக்கு கூட நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை அகற்றி போட்டார். அவர் அதிகமாக நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவர் அதிகமாக நமக்கு கிருபை செய்கின்றவராக இருக்கிறார். நமக்கு எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், நமக்கு எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். இவை எல்லாமே கடவுளுடைய செயல்கள், இவை எல்லாமே கடவுளுடைய கிருபையினால நடக்கிறது. அப்போ கிறிஸ்துவினால மீட்கப்பட்ட நாம, கிறிஸ்துவினால மன்னிக்கப்பட்ட நாம, கிறிஸ்துவினால கிருபை செய்யப்பட்ட நாம பிறருக்கு நாம எப்படி செய்கிறோமோ, நாம எப்படி நாம் கொடுக்கிறோமோ அதே போலதான் நாம் கூட பெற்றுக்கொள்வோம் இல்லையா? அதுதான் ஒரு வார்த்தை தெளிவா சொல்லுது, கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவானவர் நமக்காக தனது ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு, இறங்கினார். அவருடைய ரத்தத்தை சிந்துகிற அளவுக்கு நம்ம மீது கிருபை வைத்திருந்தார். அதற்கு அளவு இல்லை, அதுக்கு முடிவு இல்லை, சொல்லி முடியல. அப்போ நாம் கூட பிறருக்கு இரக்கம் காட்டுவது, பிறருக்கு இறங்குவது, பிறருக்கு மன்னிப்பது, பிறர் மீது அன்பு செலுத்துவது எல்லாமே அளக்க முடியாத அளவிற்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கூட அதிகமான அன்பை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் எனக்கு அன்பானவர்களே, வேதம் நமக்கு மிக அருமையாக சொல்கிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, நான் சொல்லுகிறது இதுவே, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆம் எனக்கு அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதையும் ஏழைகளுக்கு இறங்குவதை குறித்து இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான் என்று. அப்ப இன்றைக்கு நாம கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது, ஏழைகளுக்கு இறங்குவது மாத்திரம் இல்லாம நாம் அதற்கு மேலாக கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து நமக்கு இரக்கம் காட்டினது போல, கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக நாம கூட பிறருக்கு மன்னிக்க வேண்டும், பிறருக்கு இறங்க வேண்டும், பிறர் மீது நாம் அன்பு காட்ட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக சாட்சியில வாழ்வை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம்.
இந்த சிந்தனையோடு தொடர்ந்து நம்முடைய விசுவாச வாழ்வை நம்ம வாழ தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி விரணத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட பிதாவே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படுகிறோம். ஆம், சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான் என்று நம்முடைய வார்த்தை பிரகாரமாக ஆம், நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தீர், எங்களுக்கு இரக்கம் காட்டினீர், எங்கள் பாவங்களை மன்னித்தீர். அதே போல் நாங்கள் கூட உம்முடைய சிந்தை உடையவர்களாக பிறருக்கு இரக்கம் காட்டவும், பிறருக்கு இறங்கவும், பிறர் மீது அன்பு செலுத்தி ஒரு சாட்சியில் ஒரு வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு இறைவத்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பிறருக்கு எந்த அளவிற்கு மன்னிக்கிறோமோ, அன்பு செலுத்துகிறோமோ, இறங்குகிறோமோ, கடவுள் அதே அளவிற்கு எங்களுக்கு கூட இறங்குவார், தருவார் என்ற திடமான சிந்தனையோடு கூட தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ வளர இறைவன் தாமே எங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எண்ணுகிற, நினைக்கிற, யோசிக்கிற எல்லா விதமான காரியங்களை நீதான் ஏற்ற வேலையில் நிறைவேற்றி ஒரு நிறைவான, முழுமையான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கொடுத்து காத்துள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளானது எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான, சந்தோஷமான, மனமகிழ்வான ஒரு நாளாக அமைய இறைவன் அருள்பாவிக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவை ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.